ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ 2026 ரிலீஸ் ஆன பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி தான். இது ஒரு சைபர் கிரைம் த்ரில்லராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு மிலிட்டரி கிரேட் ஸ்பைவேரை வந்து கவர்மெண்ட் யூஸ்க்காக வந்து வாங்குறாங்க. இதை டிஃபென்ஸ் மினிஸ்டர் தனக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கும் தன்னுடைய சுயநலத்துக்கும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இதை கண்டுபிடிச்ச சென்ட்ரல் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, இது வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து நான் கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார்ன் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் நிற்காமல் அவங்களோட பர்சனலாக ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் டேனியல், அந்த கேரக்டரில் தான் வந்து மம்முட்டி பண்ணியிருக்கார். இவர் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் விங்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டோட செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து ஏற்கனவே வந்து அட்வைசராகவும் வந்து இருந்திருக்கார். இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போது அந்த மிலிட்டரி கிரேடில் உள்ள அந்த ஸ்பைவர் இருக்குல்ல, அதை வந்து அஃபிஷியலாக அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பையன் வச்சிருக்கிற ஐடி செக்டாருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். இல்லை என்னென்னால அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டிக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க. அது ஒப்படைச்சு இவர் வந்து இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சார். கொஞ்ச நாளைக்குள்ளாரே சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தராக வந்து இறந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு ஆக்சிடென்டலாக தான் இருக்குது, ஒரு நேச்சுரல் டெத்து மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நடுப்புற மம்முட்டி மேலேயும் வந்து ஒரு தேச துரோக குற்றத்தை வந்து சமூர்த்தி அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அதிகமாக வந்து ஈர்த்தது வந்து இதனுடைய கேஸ்டிங். ஒரு பெரிய மல்டி கேஸ்டட் ஃபிலிமாக வந்து விளம்பரப்படுத்தப்பட்டது. மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கர் போவன், நயன்தாரா, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளம். இதுதான் வந்து பெருசாக அந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து எல்லா ஆடியன்ஸையும் வந்து பெருசாக இழுத்துது. ஆனால் படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. நான் சொன்னது எல்லாமே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார படத்தில் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத, என்ன இது இவ்வளோ பெரிய ஒரு மேட்டர் ஒன்று நடக்குது, இதை சிவிலியன்ஸ் மேலேயும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்துடுது. அதில் வந்து ஒரு சிவிலியன், நார்மல் லோயர் மிடில் கிளாஸில் ஒரு புவர் எண்டில் இருக்கிற ஒரு ஒரு பொண்ணையும் வந்து பாதிச்சிருது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து ஒரு இம்பேக்டை பெருசாக வந்து ஏற்படுத்திடும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 15-20 நிமிஷம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லாவே கிரிப்பிங்காக வந்து உள்ளார வந்து நம்மளை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ட்ராகியாக ஸ்லோவாக வந்து அந்த ரைட்டிங்கை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஹீரோ வந்து இதை எப்படி தடுக்க போகிறார், என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. இவர் மேலே வந்து அந்த பழைய சுமத்தின உடனே இவர் இப்படிங்கிறதுக்குள்ளே தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடுறார். வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா, யூடியூப்பில் வந்து வீடியோ பண்ணி சில்வர் இது ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கார். இப்போது இவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பெருசாக அவர் வந்து எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுக்கல. இதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்போ வெளில கொண்டு வரணும்னா அந்த வீடியோஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரியான விஷுவலாகவும் வெர்பலாகவும் நமக்கு வந்து அது கன்வே ஆக மாட்டேங்குது. இதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை நோக்கி அவர் நகர்ந்து அந்த விஷயத்தை முடிச்சிருக்கணும். அந்த விஷயம் வந்து அந்த ரைட்டிங்லேயோ இல்லை வந்து படம் எடுக்கப்பட்ட விதத்துலேயே இல்லை. அதேமாதிரி டெக்னிக்கலாகவும் ஒரு ஓகேஷான படமாக தான் வந்து இது இருந்தது. கேமரா, எடிட்டிங் இது எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு இதில் தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல, அது எனக்கு சில இடங்களில் ரொம்பவே மோசமாக பட்டுச்சு. அதோடு வந்து ஜெல்லே ஆகலை, ரொம்ப தனியாக வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுற இடத்துலலாம் வந்து வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். பட் அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதேமாதிரி இந்த கேரக்டர் ரைட்டிங்கில் இன்க்ளூடிங் மோகன்லால், மம்முட்டி சேர்த்து பெருசாக வந்து அதை டீட்டெயிலிங் பண்ணவே இல்லை. அது நமக்கு வந்து சேரவும் மாட்டேங்குது. இதில் ஓரளவுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய கேரக்டர் அப்படின்னா அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒண்டியும் தான். அவர் வந்து ரொம்ப கரெக்டடாக இருக்கார். அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறது ரொம்ப குரூயலான ஆள். தன்னுடைய பதவிக்காக வந்து தன்னுடைய மகனையே வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவில் வைக்கக்கூடியவர். அந்த கேரக்டர்ஸ் நீட்டாக இருக்குது நமக்கு அந்த போர்ட்ரேட் பண்ணது. அதை தவிர
மோகன்லால் ஆகட்டும், மம்முட்டி ஆகட்டும், இவங்கெல்லாம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அப்படி தெரியுமா, இது செஞ்சார் தெரியுமா, அது செஞ்சார் தெரியுமான்னு சொல்கிறாங்க இல்லையே, அந்த கேரக்டர் வந்து பர்சனல் கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு வர மாட்டேன்றாங்க. ரொம்ப மோசமாக எழுதப்பட்ட கேரக்டர் அப்படின்னா வந்து ஃபஹத் ஃபாசில். இவர் தான் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பையனாக பட்டிருக்கார். ஒரு மெயின் வில்லன் கூட வச்சுக்கலாம். பட் இந்த கேரக்டர் என்னன்னே நமக்கு தெரில. ஒரு கிரே ஏரியாவிலையும் இல்லை, பிளாக்காகவும் இல்லை, ஒயிட்டாகவும் இல்லை. இவர் என்ன பண்ணுவார்? இவர் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவரை வச்சுட்டு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வர போகிறாங்க. இவர் வந்து ஒரு பைலட்டு, இந்தியன் ஆர்மியில் இருந்தார். அதில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருந்து ஒரு டீசெண்டாக வந்து அந்த சீக்வன்ஸ். ஆனால் அந்த சீக்வன்ஸ் எதுக்கு? இதை வச்சுட்டு அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் வந்து கிளைமாக்ஸில் வந்து சேர்க்குறாங்க. பட் அது வித்தியாசமாக கூஸ் பம்பாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் அது வேர்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ரெண்டாவது அந்த வில்லனைஸான அந்த கேரக்டர் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நம்மளால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியல. ரைட்டிங்கில் வந்து அந்த சொதப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை நேரத்தில் இது ஒரு பிளாக் பாயிண்ட் மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்லுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரான படம். இவ்வளவு கேஸ்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பெருசாக இந்த படத்தில் வந்து இம்பேக்டாகவோ சூப்பராகவே வந்து எதுவுமே வந்து பெருசாக சொல்லப்படாது. ஈவன் ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் கூட அந்தளவுக்கு வந்து விறுவிறுப்பு வந்து கொடுக்கவே இல்லை. ஓடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மாடரேட்டான அடல்ட்ரி இருக்குது, மாடரேட்டான ஆக்ஷன் பிளாக்ஸும் இருக்குது. 16+ தான் அதனுடைய தீம்னால. விருப்பம் இருந்தால் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓடிடியில் தமிழ்லேயே வந்து இது அவைலபிளாக இருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.